ராணி பிரதர் சொல்லுங்க, நீங்கள் உங்கள் பாயிண்ட். இல்லை, முக்காடு வந்து பவுல் நிறைய இடத்துல நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி பேசினாரு, மக்களுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் ஆண்டோட கிருபை நம்ம மேலே வர்றதுக்கு அவர் எந்த ரூல்ஸும் வைக்கல, இயேசு கிறிஸ்து எந்த ரூல்ஸும் வைக்கல. ஆனால் நம்ம ரூல்ஸ்குள்ளே போனோம்னா நம்ம கிரியின் விசுவாசமாக போயிடும். அப்போ விசுவாசம் தான் பெருசாக தவிர கிரியில் இருக்கிற குணாதிசயமாக இருக்கலாம், கிரியின் குணாதிசயத்தில் வெளிப்படலாம். ஆனால் நம்ம அது வந்துட்டு அது ஒரு கல்ச்சராக போயிடும். மதம் இல்லையே, மதச்சடங்கு நம்ம பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, அதனால அது முக்காடை பற்றி பவுலும் அது மோசே போட்ட முக்காடு, தேவனை பார்க்க முடியாமல் அது போட்ட முக்காடு. அந்த முக்காடு விலகினா தான் அவங்களுக்கு தெரிந்த கண்கள் வேணும்னு சொல்லியிருக்காரு. சரி. ஸோ அதனால அது குறிப்பிட்ட இடத்துல நம்ம வந்து அது மத சட்டங்களுக்கு, யூத சட்டங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கு. அதனால அது அது வந்து அந்த அந்த பட்டணத்தில் அந்த பெண்களுக்காக சொல்லப்பட்டாங்க. ஓகே, சசி பிரதர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் பாயிண்ட்டை சொல்லும்போது நமக்கு ஒரு டிஸ்கஷனில் ஒரு தெளிவு வரும். தப்போ ரைட்டோ கிடையாதுங்க, சரியா? நான் வந்து மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறேன்னு உங்கள் கையிலேயே படிச்சிருவேன். சரி, சொல்லுங்கள் சசி பிரதர், சொல்லுங்கள். இந்த முழு வீட்டில் நான் படித்ததில்லை. ஆனால் வேதப்படி வேதவசத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மறுபடியும் நான் போட்டு சொல்கிறேன். ஸ்திரீயானவள் நான் ஜெபம் பண்ணும் பொழுதாவது, திருக்குறதை சொல்லும் பொழுதாவது தன் தலையை முக்காடு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அவர் அதை சொல்கிறாரு. அப்படி அவர் வந்து அது விருப்பமில்லை, தன்னுடைய தலைமுறையை வந்து வெட்டி கட்டு இது பண்ணாங்க. முன்னாடி ஒரு மீட்டிங் இருந்துச்சு, ஒரு அம்மா அழகாக இருந்தாங்க. அவங்க வந்து ஏன் தலை முக்காடு போடுறது இல்லை, கவனிங்க பிரதர் சொல்கிறது, கவனிங்க. நீங்கள் சில பெண்கள் சிஸ்டர்ஸ் வந்து சிலர் வந்து புதுசு புதுசுன்னு பேசுனாங்க. ஏன் அவங்க வந்து டீட் பண்ணுறாங்க, அவங்க ஏன் தலையை முக்காடு போட்டுக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அதில் இந்த மாதிரி அவங்க தலைமுடி வெட்டியிருக்கிறாங்க, முடிய பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க வேறு பிள்ளைங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபுல்லாக வெட்டிட்டாங்களா? ஃபுல்லாக வெட்டிட்டாங்களா? பாதி. அப்போ பாதி முக்காடு போட்டுருக்கணும்ல? சரி, ஓகே. ஸோ அந்த பாயிண்டில் சொல்லுங்கள் முதல். இப்போ அண்ணா சொன்னது மாதிரி தான் நம்ம பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, நம்ம வாசனம் வாசிக்கும் போது எந்த காலகட்டங்களில் யாருக்காக எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம கோட் பண்ணி நம்ம வாசிக்கணும். பவுல் எழுதியிருக்காருன்னா எந்த காலகட்டத்தில் யாருக்காக எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சு படிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து கலாச்சாரம் மாறாமல் மார்க்கத்தில் தான் நம்ம போகணும். இப்போ தமிழர்கள் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா முக்காடு போடுறதுங்கிறது வந்து செத்த வீட்டில் மட்டும்தான் முக்காடு போடுவாங்க, மற்ற முக்காடு போட மாட்டாங்க. அப்போ நம்ம கலாச்சாரம் மாறாமல் நம்ம விவேகம் தேவன் கொடுத்தா வந்து போதுமானது. அப்போ முக்காடு வந்து இந்த இடத்துல வந்து அவசியம் இல்லை அப்படின்றது என்னோட பாயிண்ட். இந்த அமுதாஸ் சொன்ன பாயிண்ட்டு பயங்கரமான பாயிண்ட்டு, அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பைபிளில் பவுல் ஏன் அந்த இடத்துல சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் வந்து கொரிந்து பட்டணம், மெயினாக கொரிந்து பட்டணம் உல்லாச பட்டணம், விபச்சாரிகள் அதிகமாக இருந்த பட்டணம். அப்போ இந்த விபச்சாரிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சென்டெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே மார்க்கெட்டில் அங்கங்கே நடப்பாங்களாம், தலையை முடியை விரித்து போட்டு அப்படி இப்படி நடப்பாங்களாம், அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அப்போது அவங்க ரசிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வந்தும் அதே மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க, பழைய சுபாவத்தை விட முடியல. அதனால அவர்களுக்காக மாத்திரம் பவுல் சாரால கோட் பண்ணி சொல்கிறாரு. அந்த கான்டெக்ஸ்டில் மாத்திரம் தான் அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா பைபிளில் வந்து மெயினாக நிருபம் வந்து சிலது வந்து குறிப்பிட்ட நபருக்கு, குறிப்பிட்ட சபைக்கு, குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் பர்சனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, அடிக்கடி நேரிடுகிற பலவீனத்துக்காக சிறிது திராட்சரசத்தை கூட்டிக்கொள். அது கரெக்டான இது என்னென்னா, வைனை நீ கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு. அது மெடிசினல் பர்பஸ்க்காக. அப்போ அதை பவுல் சொல்கிறாருன்னு சொல்லி நானும் வைன் குடிப்பேன்னு சொன்னால் நம்ம குடிச்சிட்டு கிளாஸில் உட்காந்துருக்க முடியாது, டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஏன்னா அது தீமோத்தேயுக்கு மாத்திரமான காரியம், பர்சனல், இண்டிவிஜுவல். அப்போ அதே போல் அமுதாஸ் சொன்ன பாயிண்டில் நம்ம வந்து தமிழர்கள், தமிழ் கல்ச்சரில் முக்காடிட்டா அது டெத்து வீடு, இல்லைன்னா விதவைகள் சில பேர் முக்காடு போடுவாங்க. சில இடத்துல முக்காடிடுவது வந்து யூத கல்ச்சர், அரப் கல்ச்சர். அரபில் வந்து யூதர் அரபெலாம் ஒரே அண்ணன் தம்பியில் இருக்கிறதுனால அவங்க முக்காடு போட்டுட்டு அப்படியே முகத்தை மூடிட்டு வருவாங்க. பட் கிறிஸ்டியானிட்டியில் வரும்போது, இல்லைன்னா தமிழ் கிறிஸ்டியானிட்டியில் வரும்போது அது கம்பல்சரி கிடையாது. ஆனால் ஆண்டவர் உணர்த்தினார்னா, இல்லை மகளே நீ முக்காடு போட்டுட்டு உன் முகம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, எனக்கு மாத்திரம் தெரியணும் அப்படின்னு சொல்லி காட் பர்சனலாக உணர்த்தும் போது கண்டிப்பாக அவர்கள் வந்து முக்காடிட வேண்டும். பட் அது பாஸ்டர் வந்து எல்லாரும் முக்காடு போடுங்க அப்படின்னு சொல்லி கம்பல்சரியாக சொல்லக்கூடாது.
அதான் கரெக்டான பைபிள் டீச்சிங் சொல்லி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. ஏன் பாருங்கள், ஏன் சொல்கிறேன்னா சிலது வந்து பர்சனல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்க. எனக்கு வந்து ஃபுல் டைம் ஊழிய அழைப்பு. ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்லிட்டார், வேலை செய்யக்கூடாது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அழைச்சி நான் வந்திருக்கேன். அதனால நான் பிடிச்சி ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருந்தாருன்னு வைங்க, அவரை பிடிச்சி ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார் நீ வேலையை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் அவர் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஃபைனான்ஸில். அப்போது எனக்கு அழைப்பு நான் அவருக்கு திணிக்கக்கூடாது, அவருக்கு என்ன அழைப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இதில் பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? ஜாய்ஸ் மேயர்லாம் வந்து முக்காடு போடாமல் வருவாங்க, அவங்க நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க. எது எப்படியோ நம்ம இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்க வேண்டும். ஆனால் அதுக்கு நம்ம டீசெண்டாக இருக்கணும், மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது. அது ஒரு வசனம் இருக்குது. நான் எப்படி வேணாலும் இருப்பேன்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு பேண்ட்டெல்லாம் கிழிச்சு விட்டு வராங்கல்ல, அப்படி நடந்ததுன்னா என்ன ஆகும்னா அது மற்றவங்கள வந்து என் வசனத்தை கேட்க மாட்டாங்க, இதை கேட்பாங்க. நல்ல பிரதர் வந்து நல்ல லட்டு கொடுத்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரதர். ஓகே, நான் இதை வந்து அடுத்த பாயிண்டில் தான் சொல்லணும். பட் இது பாயிண்ட் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். பவுல் வந்து தீமோத்தேயுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி. அப்போ அதோடைய அது ஹாமிலிட்டிக்ஸில் பிரசங்க சாஸ்திரத்தில் அது வரும். பட் முன்னாடியே சொல்கிறேன். ஒரு பிரதர் வந்து லட்டு விற்றுட்டு இருந்தாராம், ஜிலேபி விற்றுட்டு இருந்தாராம் ரோட்டில். எல்லோரும் பக்கத்தில் போய் வாங்க போனாங்களாம். பக்கத்தில் போய் அவர்கிட்ட வாங்காமல் அப்படி திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து குஷ்டரோகி கையில் நல்ல ஜிலேபி. இப்போ உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக நீ கரெக்டாக இருந்தால் தான் நீ கொடுக்குற லட்டு பைபிள் வேர்டு வந்து ஜனங்கள் வாங்குவாங்க. பைபிள் வேர்டு நல்லா இருக்கலாம், நீ குஷ்டரோகியாக இருந்தால், நீ கரெக்டாக இல்லைன்னா அதை வாங்க மாட்டாங்க. இன்னொரு இடத்துல லட்டு வித்துட்டு இருந்தாராமோ, ஜனங்கள் அப்பவும் போனாங்களாம். போய் தூரத்தில் நல்லா இருந்துச்சாமா, பக்கத்தில் போய் பார்த்தா கெட்டு போன லட்டு. ஆனால் இவர் நல்ல ஆள், ஆனால் கெட்டு போன லட்டு வித்துட்டு இருந்தாராம். அப்போது அது வந்து எதுக்கு அடையாளம்னா உபதேசம் வந்து கெட்டு போயிடுச்சு, ஆனால் இவர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், நம்ம பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸாக இருக்கிறோம், இது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டும். நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நம்மளை ரட்சித்து கொள்ள முடியும். நம்ம உபதேசம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உபதேசத்தை கேட்கிறவங்கள ரட்சித்துக்குள்ள வழி நடத்த முடியும். ரெண்டுமே இதில் கரெக்டு. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போவோம். அடுத்தது பவுலுடைய இது வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? வேறு எனி டவுட்ஸ்? ஸோ இந்த மாநாடு வந்து கிறிஸ்தவத்தில் ஒரு முக்கியமான மாநாடு. இதன் மூலமாக தான் ஜனங்கள் வந்து தெளிவடைஞ்சிட்டாங்க. அதற்கப்புறம் பவுலின் 2ஆம் மிஷனரி பிரயாணம். கொஸ்டின்ஸ் இருக்கா? பவுலுடைய 2ஆம் மிஷனரி பிரயாணம் வந்து 50 முதல் 53 வரை 50 முதல் 53 வரை நடந்திருக்கு. பவுல் 2ஆம் மிஷனரி இங்கே டீட்டெயில் எழுதி கொடுங்க. பவுல் 2ஆம் போட்டிருக்கிறேன். 2ஆம் மிஷனரி ஜெர்னி. இது எந்த இடத்துல நடந்திருக்குன்னா கிரேக்க பகுதியில் நடந்திருக்கு. கிரேக்க பகுதியில் நடந்திருக்கு. இது அப்போஸ்தலர் 16, 17, 18 அதிகாரங்கள் இது படிக்கலாம். இப்போ பவுலுடைய கூட கம்பெனியாக இருந்தது யாருன்னா தீமோத்தேயு. அப்புறம் லூக்காவும் ஜாயின் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் மிஷனரி பிரயாணத்தில் பவுலோட கூட இருந்தது யாருன்னா, அப்புறம் இடையில அவங்களுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை இருந்தாச்சு தெரியும்ல. பிரச்சனை உண்டாகி மார்க்கு நல்ல சண்டை பிரச்சனை உண்டாகி அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இப்போ தீமோத்தேயு இளம் வாலிபன் பவுல் கூட சேர்ந்துட்டாரு, லாஸ்ட் வர கூட இருந்தார். அப்புறம் டாக்டர் லூக்கும் இடையில சேர்த்துட்டார். டாக்டர்னா வைத்தியர், அந்த காலத்தில் வைத்தியர், அவரும் சேர்ந்துட்டார். சேர்ந்து பவுல் கூட வந்து இப்போ ஒரு நல்ல கூட்டம் வந்துருச்சு. எப்பாப்பிரா கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, எப்பாப்பிரா இன்னும் ஒரு சில பேர். ஸ்டார்டிங்கில் பவுலும் பர்னபாவும் போய் தனியாக அடி வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ பவுல் ஒரு கும்பலாக போய் அடி வாங்கிட்டு வர்றாரு. அதான் செகண்ட் மிஷனரி பிரயாணத்தில் நடக்குது. ஏன்னா லீடர் ஆகிட்டாரு, அப்போ உபத்திரவம் இருக்குல்ல. ஸோ இது எந்த பகுதியில் இருக்குன்னா கிரேக்க பகுதியில் சுற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேப்பு போட்டு கிளியராக படிப்போம். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பவுலின் 3ஆவது மிஷனரி பிரயாணம். தலைப்பு போட்டுக்கோங்க, பவுலுடைய 3ஆம் மிஷனரி பிரயாணம். இது எந்த பகுதியில் இருக்குதுன்னா எபேசு பகுதியில்.
எபேசு பகுதியில் ஒரே ஏரியாவில் இது நடக்குது. அதுவும் ஏடி 54 57 54 முதல் 57 அப்போஸ்தலர் 19 20 அதிகாரங்கள்ல. இதை வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எபேசு பகுதியில் இது நடக்குது. 54 57 அதிகாரத்தில் நடக்குது. சரிங்களா? ஸோ இதை நம்ம படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னா, 2ஆம் மிஷனரி பிரயாணம் வரும்போது பவுல் எபேஸில் ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிட்டு போயிட்டார். சில நாள் இருந்து ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டாரு. 3ஆம் மிஷனரி பிரயாணம் வரும்போது எபேசு பகுதியில் தங்கியிருந்து ஒரு ஸ்கூல் வாடகைக்கு எடுத்து பைபிள் ஸ்டடி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. 2 வருஷம் பைபிள் ஸ்டடி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. 2.5 வருஷம் பைபிள் ஸ்டடி நடத்த ஆரம்பித்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு மந்திரவாதிகள்லாம் வந்து மந்திரம் புக்கெல்லாம் எரித்து கொண்டு உள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அதோடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருக்கோம் தெரியுமா? வெரி குட். ஸ்பாஷா கரெக்டாக சொல்லிட்டாங்க. மந்திரவாதிகள் வந்து அவங்களுடைய புக்கை எரித்து ரசிக்கப்பட்டு உள்ள வந்துட்டாங்க. இப்போ எரிச்ச புக்கோடைய காஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா 50,000 வெள்ளி காசு. ஸோ அந்தளவுக்கு எபேசு பட்டணத்தில் ஒரு கணக்கு கலக்கிட்டாங்க. இங்கே தான் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. எபேசுடைய டயானால் பெரியவள் சொல்லி கோஷம் எழுப்பினாங்கன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக படிப்போம், வர நாட்களில் படிப்போம். ஸோ 3ஆம் மிஷனரி பிரயாணம் வந்து எபேஸில் இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 57 முடித்த பிற்பாடு பவுல் வந்து என்ன பண்ணாருன்னா மக்கதனியா போயிட்டார். எபேசு முடிச்சுட்டு 57ஆம் வருஷத்தில் மக்கதனியா. மக்கதனியா தான் வந்து யூரோப்பில் ஃபஸ்ட்டு விசுவாசியானாங்க. லிதியால் ஞாபகம் இருக்குல்ல? லீதியால் வந்து விசுவாசியானாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து யூரோப்போடைய ஃபஸ்ட்டு விசுவாசியாகும். அங்கேருந்து தான் யூரோப்புக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ இது எங்கே படிக்கிறோம்னா 1 கொரிந்தியர் 16 5 முதல் 8 வரை. மக்கதனியானா யூரோப்பில் சுவிசேஷம் பிரித்து 1 கொரிந்தியர் 16 5 முதல் 8 வரை. அதுக்கப்புறம் பவுல் 58 3 மாதங்கள் வந்து 3 மாதங்கள் கொரிந்தில் ஊழியம் செஞ்சுருக்கிறார். அப்போ தான் அந்த கொரிந்திய சபையிலெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. எங்கே போனாலும் சபை உண்டாக்கிடுவார் இவர். இவர் வந்து ஆக்சுவலி வைரஸ் மாதிரி டானி பிரதர், கொரோனா வைரஸ் மாதிரி பவுல் எங்கே போனாலும் ஜீசஸை பரப்பி விட்டுருவார். அவர் சொல்கிறாங்க இவர் வந்து கொள்ளை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க பவுல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வைரஸ், ஜீசஸ் வைரஸை கையில் வச்சிருக்கிறார். எங்கே போனாலும் அவர் பரப்பி விட்டுருவார். அப்போஸ்தலர் 20 2:3 இது படிக்கும்போது கொரிந்தில் வந்து இவர் 3 மாதம் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. 3 மாதத்தில் ஒரு சபை. அப்போ நம்மலாம் வந்து ரொம்ப வருஷக்கணக்காக ஊரில் இருக்கிறோம். இல்லை அமுதா சிஸ்டர் எத்தனை வருஷமாக கூடலூரில் இருக்கிறீங்க? அமுதா சிஸ்டர் 5 இயர்ஸா? நம்ம பவுல் ஸ்பீடில் போயிருந்தால் மினிமம் ஒரு 5 சபையாவது உண்டாக்கியிருக்கணும். என்னது சபை ஊழியம் இல்லை? சரி. சரி 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 சரி. அப்போ 5 என்ன ஊழியம் உங்களுக்கு மெயினாக? கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டில். அப்போ மினிமம் பவுல் கையில் இருந்திருந்தால் 50 கம்யூனிட்டியை டெவலப் பண்ணியிருப்பார் அவரோட ஸ்பீடில். நம்ம அவரோட ஸ்பீட் போக முடியாது சொல்கிறேன். 5 வருஷம் இருந்திருந்தால் 50 கம்யூனிட்டி எழுப்பி விட்டுருப்பாரு. ஸோ இந்த மனிதர் வந்து சும்மா சாதாரண மனிதன் பயன்படுத்த முடியும். ஆனால் தகுந்த வியாபாரம் பண்ணணும். நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணலன்னு சொல்லல. ஒருத்தர் கேட்குறேன்னா அவங்களுக்கான கேள்வி கிடையாது, மொத்தமாக கிளாஸுக்கான கேள்வி. பட் அது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. பர்சனல் யாருக்கும் கிடையாது. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும்போது பவுல் அதை விட்டுட்டு பிலிப்பு பட்டணத்துக்கு போயிட்டார். பிலிப்புக்கு போய் 58 சம்மரில் இங்கே இருந்துக்கிறாராம்.
58 வின்டரில் இங்கே இருந்திருக்கிறார் பிரதர். 57 58 வின்டரில் கொரிந்தில் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் 58 சம்மரில் பிலிப்பி பட்டணத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு சபையை உண்டாக்கிட்டாராம். நம்மளாம் சம்மரில் சம்டைம்ஸ் வெயில் அதிகமாக இருக்குன்னு ரெஸ்ட் எடுப்போம்ல ரிச்சர்ட் பிரதர். ஆனால் இவர் போய் சபையை உண்டாக்கியிருக்கிறார். வின்டர் நமக்கு குளிர்னு சொல்லி போத்திட்டு இருந்திருப்போம். அவர் அதை ஒரு டைம் பாஸாக வின்டரை இங்கே சபை உண்டாக்கிட்டாரு, சம்மரில் இங்கே சபை உண்டாக்கிட்டார். என்ன மனுஷன் நான் இவர் தெரியல. இவரை பற்றி படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாராலையும் இவர் பக்கத்தில் வர முடியாது. அதை யோசிச்சு பாருங்க. இது வந்து அப்போஸ்தலர் 20:6 இருக்கு. அது வாசிங்க, யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 20:6 23 வாசிங்க. சாரி 20:2-3 20:6 வாசிங்க. யாராவது அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி. எந்த திசைகளிலே? 21 இருந்து வாசிங்க சிஸ்டர். கடல் உமர்ந்த பின்பு பவுல் சீசரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வாசிங்க வாசிங்க. வினாவிக்கே எது வாசிக்கிறீங்க? அப்போஸ்தலர் 20 1 இருந்து வாசிக்கிறீங்க. அது மறுபடியும் வாசிக்க 1 இருந்து 3 வரை. கடலும் அமர்ந்த பின்பு பவுல் சீசரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக் கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்க தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்திற்கு போக மனதாயிருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியால் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். ஸோ பல ஊருக்கு இவர் சுற்றி இருக்காரு. அடுத்தது 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பலில் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். 7 நாள் தங்கி இருக்கும் போதே இவர் வந்து சபையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 20:16 எருசலேம் போயிருக்கிறார். ஒரு வருஷத்துல பயங்கர டிராவல் பாருங்க. கொரிந்து, பிலிப்பு, எருசலேம், மக்கதோனியா ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்திருக்காரு. அந்த காலத்தில் ட்ராவல் ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. அது மைண்டில் வைக்க வேண்டும். இப்போவே நம்ம சில டைம் ஊட்டி போயிட்டு, சில பேர் நடுவட்டம் போயிட்டு வந்தாலே ரெஸ்ட் எடுக்கிறவங்க இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருத்தங்க அன்றைக்கி ஒரு நாள் சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க, நான் நடுவட்டம் போயிட்டு வந்தேன், ரொம்ப டயர்டாகிடுச்சு, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி சாட்சி சொல்கிறாங்க. அப்போ பவுல் எப்படி சுற்றி இருக்காரு பாருங்க. அது என்ன எழுதிருக்கு? எது பிரதர்? 58 ஜூன் மாசத்துல. ஜூன் தானா? ஆமா, ஜூன் மாசத்துல எருசலேம் வந்துட்டாராம். எருசலேம்ல வந்து அங்க சில ஊழியர் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 59 சம்மர்ல சிசேரியா வந்துட்டாராம். 59 சம்மர். விண்டர்ல எங்க இருந்தாலும் தெரியல, அது போடல. 59 சம்மர்ல வந்து சிசேரியா வந்துட்டாராம். சாப்டர்ஸ் வந்து அப்போஸ்தலர் 24, 25, 26. இப்போ இவர் வந்து ஒரு ஊழியம் நினைக்காம ஒரு டைம் எப்படி ஒரு ஷோ ஃபேஷனை நினச்சிருப்பார் போல. ஃபேஷனை நினச்சி இது பண்ணியிருக்கிறார். மதம் மாற்றுறது வந்து இவருக்கு ஒரு டைம் பாஸ் இல்லைன்னா ஒரு பேஷன். மனம் மாற்றுறது காமெடியாக சொன்னேன். அப்புறம் 60, 61 ரோமுக்கு வந்துட்டார். ஆனால் 12 வருஷம் எடுத்துருக்குங்க இவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதையும் நோட் பண்ண வேண்டும். 60, 61 இவர் ரோமுக்கு வந்துட்டார். ரெண்டு வருஷம் இவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரோம்ல. இல்லை 60, 61 ரோமில் வந்து இவர் வந்து ஃப்ரீயாக ஊழியம் செஞ்சுருக்கிறார். 27, 28 அப்போஸ்தலர் 27, 28 படிக்கும்போது ரோமில் வந்து 2 வருஷம் இவர் ஃப்ரீயாக சுற்றிட்டு ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 61 63 வரை இவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
28ஆம் அதிகாரத்தில் அதை டீட்டெயில் 60 ஊழியம் செஞ்சிருக்காரு. ரோமில் ஃப்ரீயாக ஊழியம் செஞ்சுருக்காரு பிரதர். ஓகே, அப்போ இங்கே 61 63 வரை ரோமில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை சிறை வச்சுட்டாங்க. சிறையிலேருந்து ஊழியம் செஞ்சுருக்கிறார். ஆனால் பவுல் இல்லைன்னா கிறிஸ்டியானிட்டி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. உலகம் ஃபுல்லாக போயிருக்காது. ஸோ இவர் 3 கான்டினென்ட், ஆப்பிரிக்கா, யூரோப், ஏஷியா, 3 கான்டினென்ட்டில் கண்டத்தில் கிறிஸ்டியானிட்டி பரப்பிட்டு இருக்கிறார். டைம் பாஸாக பண்ணியிருக்காரு. ஆப்பிரிக்கா, ஆசியா, இன்னொன்று ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா 3 கான்டினென்ட்டை இவர் ரீச் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு இடத்துல இவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் என்னை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், கல்யாணம் ஆகாமல் இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாரு. இன்னொரு இடத்துல இது எனக்கு தனியாக கொடுக்கப்பட்ட அழைப்பு, உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது அதோட அர்த்தம் பிரதர், கல்யாணம் ஆகாதனால தான் இவ்வளோ ஊழியர் செய்ய முடியும்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறாரு. ஆனாலும் உங்களுக்கு என்ன அழைப்போ அதை செஞ்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைட முடியாதுல்ல. அவருக்கு வந்து அப்போ ஒரு 35 வயசுக்கு மேலே தானே அவர் ஜீசஸ் தொட்டிருப்பாரு. ஆமாம். அதுக்கிடையில் ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? பவுல 2 விதமாக சொல்கிறாங்க. முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பொண்ணு விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஊழியத்துக்கு வரும்போது அவர் வந்து தனியாக தான் இருந்திருக்கிறார். ஊழியத்தில் தனியாக இருக்கு. ஆனால் அது கல்யாணம் பண்ணி தான் வாங்கிக்கணும். மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் தான் இருந்திருக்காரு யூத மதத்தாரர்களுக்குள்ள. புரியல எப்படி பிரதர்? இல்லை, ஒரு பொசிஷனில் தான் இருந்திருக்காரு. அந்த சபையோட இதில் ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருந்திருக்காரு. பணக்காரன் ரோம குடியுரிமை வச்சிருக்காரு. ஆமாம். ஸோ அவர் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இல்லை வாய்ப்பை பிரிஞ்சனாலும் நல்லா ஊழியம் செஞ்சாரு. எப்படி ஊழியத்துக்கு வரும்போது கல்யாணம் பண்ணிருக்காரா பண்ணலன்னு தெரியல. ஊழியத்துக்கு வரும்போது அது கல்யாணம் பண்ணலன்னு அவர் அப்படி அண்ணகரன்ற மாதிரி பதிவு எங்கேயும் பண்ணவே இல்லை. அங்கே பதிவு பண்ணல, எங்கேயும் பண்ணல. ஆனால் எனக்கு ஒரு முள்ளு இருக்குன்னாரு. அந்த முள்ளு அந்த முன்னாருமோ ரிச்சர்ட் சொல்கிறேங்க. நான் ரிச்சர்டை பயமுறுத்தாதீங்க. எப்போ ரிச்சர்ட் அடுத்த வருஷமா கல்யாணம் முள்ளு யாரெல்லாம் அன்மேரிடு? ரிச்சர்ட் ஒருத்தங்க வேற. நீங்கள் அதர்ஸ் எல்லாம் மேரிடா? கல்யாணம் முடிச்சது கல்யாணம் முடிக்கலையா? முடிச்சிட்டிங்களா? முடிக்கல. ஓகே, 4 பேர் இருக்கிறீங்க. எப்படியோ பவுல் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து வந்துட்டார். ஸோ ஜீசஸ்க்கு அடுத்தது கிரேட்டஸ்ட் மேன் இன் கிறிஸ்டியானிட்டி பவுல். உலக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டை கலக்கினது மாற்றினது ஜீசஸ் வேர்ல்டு ஆண்டில். செகண்டு முகமது நபிக்கு அடுத்தது வேர்ல்டில் அதிக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பர்சன் பவுல். அவங்க 2 பேரும் கடவுளுடைய ஐசக் நியூட்டன் தான் சொல்லுவாங்க. இல்லை, நார்மலாக ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க யூடியூப்பில். பட் நார்மலாக ஜென்ரலாக வரும்போது அதிகம் பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அதிகம் பேரை கூட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவர். ஏன்னா பவுல் வந்து கிறிஸ்டியானிட்டியோட ரீஃபவுண்டரில் பவுலுடைய வார்த்தையை 200 கோடி பேர் பின்பற்றுறாங்க. பட் யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஜென்ரலாக சொல்கிறது இவரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இவருடைய ஒரு 5% நம்ம பின்பற்றுனா நம்ம எங்கேயோ போகலாம். ஸோ என்ன மனுஷன்ல இவர். சரி, ஆனால் இவர் எப்படி இருப்பார், எந்த சைஸில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இவர் பேசலாம் எப்படி சொல்கிறீங்க? சசி பாஸ்டர் பவுல் எப்படி இருந்திருப்பாரு? ஒரு உயரம் குறைவான மனுஷன் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இவர் எப்படி இருந்திருக்காருன்னா, நானும் ஃபஸ்ட்டெல்லாம் படிக்கும்போது இவர் ஹைட் அண்ட் வெயிட்டாக பயங்கரமாக இருந்திருப்பார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சவுல்னா சிறியவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது நேம் சவுல்னு வச்சா சின்னவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, ஒரு பிரச்சனை நடக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கூடையில் வச்சு ஜன்னல் வழியாக வெளியே அனுப்பிச்சி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அப்போனா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தால் கூடையில் உட்கார முடியாதுல்ல. ஒரு நார்மல் பர்சன், சின்ன ஹைட்டாக இருந்திருப்பார். ப்ளஸ் அவருக்கு நல்ல ஃபேஸ் கூட இல்லையா. சிலர் சொல்கிறாங்க அவருடைய முகத்தில் ஏதோ ஓடிட்டே இருக்கும், முள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. முள்ளை பற்றி 2-3 விதமாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பால்டு மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சொட்டையா ஒரு மாதிரி பார்க்குறக்கு நல்ல ஃபேஸ் இருந்திருக்காது போல். இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள், ஒரு இடத்துல பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பேச்சிலே கல்லாதவனாக இருந்தாலும் எழுத்திலே கற்றவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரியாக அவருக்கு கோர்வையாக பிரசங்கம் பண்ண தெரியல, எழுதுறது மட்டும் தான் நல்லா எழுதியிருக்காரு. ஆனால் அவரை கொண்டு காடு எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. அதை பற்றி எதையுமே அவர் ஃபீல் பண்ண மாட்டார். அவருக்கு சொட்டையா பிரச்சனை இல்லை, கிண்டல் பண்ணுறாங்களா பண்ணிக்கோங்க, நான் செய்கிறத செஞ்சிடுவேன், பேச தெரியலையா பரவாயில்ல, நான் செஞ்சதை செய்வேன். ஆனால் அவருடைய கேரக்டர் வந்து எப்படின்னா ஒரு பயங்கர ஸ்டபான் கேரக்டர் ஆகும். ஸோ செய்ததை ஸ்டார்ட் பண்ணதை முடிச்சிருவார். ஸோ பாதியில் விட்டுட்டு போகிறதில்ல, முன்னாடி அடித்தா சாவடிச்சிருவார். அதே மாதிரி சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணால் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவார். ஸோ இவரை பற்றி படிக்கிறதுனாலே பெரிய கிளாஸ் தேவைப்படும். ஸோ கிறிஸ்டியானிட்டிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மனிதன். ஸோ இவரை நம்ம கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் அதிகமாக இது பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு இவர் ஊழியர் பண்ணுவதற்கு எது ரொம்ப ரீசன் பண்ணியிருக்கோம்? சந்திரன் பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க? பவுலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சக்தி எது? அவருடைய ஒரு குரு யாராக இருக்கும்? இல்லை என்ன காரணமாக இருக்கும் சொல்லுங்கள். குரு தேவன் தான். என்ன எதனால இப்படி பண்ணியிருக்கிறாரு இந்த அளவுக்கு? இன்னொரு ஆச்சரியமாக இருக்குங்க. இன்னும் வாசிச்சோம்னா அவர் சொல்கிறாரு, நான் வந்து பல அடி வாங்கியிருக்கிறேன், 5 முறை இதில் வாங்கியிருக்கிறேன், வாரில் அடி வாங்கியிருக்கிறேன், பல முறை கப்பல் பிரயாணத்தில் கடலில் நீந்தி தப்பிச்சிருக்கிறேன், பல முறை நிர்வாணமாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் நிர்வாணம் உட்கார வச்சுருவாங்க அவரை. அடி ஜெயிலெலாம் ட்ரெஸ் போடாமல் தான் அடிப்பாங்க அந்த டைம். சில முறை வந்து மரண இதில் இருந்திருக்கிறேன், கள்ள சகோதரர் வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அதை குறித்த பிரச்சனை, சபையை குறித்த பிரச்சனை, தூங்கி பல நாளாச்சு சொல்லியிருக்கிறார். குருந்தியர்லையோ கலாத்தியர்ல எங்கேயோ சொல்லியிருக்கிறார். அப்போ எந்த ஃபோர்ஸ் வந்து இவர் இவ்வளோ இது பண்ண வச்சிச்சு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். தேவனோட ஒன் டைம் பேசியிருக்கிறாரு. அப்புறம் கடவுள் ஏசப்பா இருக்கும்போது வந்து அவரை பார்த்ததில்லைன்னு தான் சொல்லப்படுது பைபிள்ல. ஆனா பட் அவரை பத்தி இவருக்கு வந்து எல்லா விஷயங்களுமே வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. கேள்விப்பட்டிருக்கிறாரு, பார்த்தது மட்டும் கிடையாது, பட் கேள்விப்பட்டிருக்கிறாரு. ஓகே, வேற அவருடைய அன்பு அவரே சொல்லியிருக்காரு, கிறிஸ்துவின் அன்பு எனக்கு அதிகமாக நெருக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எல்லாமே பண்ணிட்டேன். கிருபை அவர் என்கவுண்டர் நேரில் பார்க்குறாரு. அவர் கற்று தேர்ந்ததுக்கும் நடக்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் நான் புறஜாதிகளுக்காக அழைக்கப்பட்டவர், நான் யூதனாக இருந்தாலும் புறஜாதிகளுக்கு வேண்டி போயிருந்தார். பர்னபாவை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் அவரோட ஊழியம் வந்து கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பர்னபா அப்படின்போ அவர் வந்து சர்ச்சு கோட்பாடையே அந்த டாக்டர்ஸ் திருப்பி குழப்பிக்கிட்டே இருக்கார். ஒரு சண்டை வருது. பர்னபாவை பிரிஞ்சோன்னா தான் அவர் வந்து முழு ஊழியமே பெறுது. இல்லை அப்படி ஒரே லைனில் சொல்லிட முடியாது. பர்னபாவும் நல்லா தான் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு இவர் கூட இருந்து. மார்க்கால தான் பிரச்சனை வந்துருச்சு பிரதர், மார்க்கால பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தேவ கிருபை தான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, எல்லாரையும் விட அதிகமாக நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன், ஆனால் நான் செய்யலை. ஆனால் அவர் கேள்வி கேட்குறாரு வந்து, இது வந்து தலைமை சபை வந்து நமக்கு சொல்லியிருக்கு, இது நீங்கள் பேசக்கூடாது, பண்டிகையும் விருத்த சேதத்தை பற்றி அவர் அதிகமாக பர்னபா கோட் பண்ணுறாரு. தலைமை சபையும் இல்லை பர்னபா வந்து பவுலுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாரு. பீட்டருக்கு தான் எதிர்த்து நிற்கிறார், பேதுருக்கு தான் இவர் எதிர்த்து நிற்கிறாரு. அந்த சண்டைக்கு முன்னாடி பவுலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு, பேதுரு தான் எதிர்த்து நிற்கிறாரு. அங்கே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. ஊழியத்தில் பாதியில் வந்து சண்டை போடுறாரு. ஊழியத்தில் பாதியில் சண்டை நாங்கள் சொல்லிட்டு அந்த இல்லை மார்க்கால தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. மார்க் வந்து ஊழியத்துக்கு வந்துட்டு திருப்பி அவர் ரிட்டர்ன் போறதுனால பர்னபா, ஏன்னா பர்னபாவும் மார்க்கும் வந்து ரிலேஷன், அதனால இது வந்து அவர் சப்போர்ட் பண்றாரு, இது வந்து அவருக்கு அகைன்ஸ்டா இருக்காரு. ஊழியத்துக்கு பேதுரு தான் வந்து கொஞ்சம் மாய்மால பண்ணியிருக்கிறாரு, பர்னபா வந்து நல்லா தான் பண்ணியிருக்கிறார். பர்னபா நார்மல் நல்ல பர்சன் பிரதர். எப்படின்னா பவுலுக்கு ஃபுல்லாக இது பண்ணியிருக்கிறார், பட் அந்த ரிலேட்டிவை விட்டு கொடுக்க முடியல, மார்க்கை விட்டு கொடுக்க முடியல. அதில் தான் இவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து எது எப்படியோ எல்லாமே ஆண்டோடைய சித்தமாக இருந்திருக்கு. பிரதர் சொன்ன மாதிரி தேவனுடைய கிருபை அதுதான் ஃபஸ்ட்டுங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, எல்லாத்த விட நான் அதிகமாக ஊழியம் செஞ்சேன், ஆனால் நான் செய்யலை, தேவனுடைய கிருபை என்னை செய்ய வச்சிச்சு. அதுதான் கரெக்டான பதிலுங்க. சில டைம் இப்படி சொல்லிட்டோன்னு வைங்க, நான் செஞ்சேன்னு சொல்லிட்டோன்னா
கிரெடிட் நமக்கு வந்துடும், காடுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ எப்போவுமே எல்லாரை விட அதிகமாக மார்க் வாங்கினேன். இன்றைக்கி மதியானம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கொடுத்துருவேன். மதியானம் போனவங்களுக்கு பேப்பர் கிடையாது, சரிங்களா? ஸோ மார்க் வாங்கினவங்களும் நீங்கள் என்ன சொல்லணும்னா, தேவனுடைய கிருபை என்னை வாங்க வச்சுச்சு. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணாமல் கூடாது, சரிங்களா? இன்னொன்று என்கவுண்டர், தேவனை பார்த்துருக்கிறாரு, 3ஆம் வானமுறை எடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ ரெண்டும் சேர்ந்து அவருக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளும் அப்படி கோடை என்கவுண்டர் பண்ணும்போது நமக்கும் அந்த இது கிருபை கிடைக்கும். ஓகே, வேறு இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லைனா நம்ம பென்டென்ட்டுக்குள்ளே போவோம், பஞ்சாகமத்துக்குள்ளே போவோம். இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, பஞ்சாகமத்தை யார் நல்லா எழுதியிருக்கிறீங்க? சிஸ்டர் உங்கள் பேர் என்ன? மேத்தியில். அப்படியே ரீட் பண்ணுங்கள். பஞ்சாகமம் லாஸ்ட் கிளாஸில் படித்தோம்ல, அதை ரீட் பண்ணுங்கள். பாருங்கள், 2 சப்ஜெக்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ தனித்தனியாக நோட்ஸ் எழுதி வைங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் 2 சேர்த்து மிக்சட் போட்டு எக்ஸாமில் சேர்த்து இந்த கொஸ்டின் அங்கே எழுதியிருப்பீங்க போல், அந்த கொஸ்டின் இங்கே எழுதியிருப்பீங்க போல். இந்த டைம் தனித்தனியாக எழுதி வைங்க. படிங்க, யாருனாலும் படிங்க. பென்டாட்டிக்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாட்கள் படைப்புகள். முதல் நாள் வந்து வெளிச்சம் உண்டாயிற்று. அப்புறம் 2வது வானம் பூமி. அடுத்து 3வது வந்து புல் பூண்டு கனி விருட்சங்கள் உண்டாயிற்று. 4வது வந்து சுடர்கள். 5வது வந்து ஜீவ ஜந்துக்கள், சமுத்திரம் இதெல்லாம். 6வது வந்து மிருகங்கள் ப்ளஸ் மனுஷன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாளும் 4வது நாளும் கம்பேர் ஆகுது. வெளிச்சத்துல சுடர்கள் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 2வது வானம் பூமி வந்து ப்ளஸ் ஜலம், ஆகாயம், இதுலாம் ஜீவ ஜந்துக்கள் இதெல்லாம் வந்து இருக்கிற இடம். அடுத்து 3வது வந்து புல் பூண்டு கனி விருட்சங்கள். இது வந்து மிருகங்கள் மனுஷங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் தேவைப்படுது. அடுத்து 7வது நாள் ஓய்வு நாள். அடுத்து ஆதியாகமம் முதல் 26, 27 வசனம். அதுல வந்து ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்னு இருக்குது. அவர்கள் அப்படிங்கிறது வந்து ஆதாமுக்குள்ளாக ஏவாள் அப்படிங்கறத குறிக்கலாம். அப்ப முதல் ஆதாம்ல இருந்து ஏவாள் வந்து பிரிக்கப்பட்டு எடுத்திருக்கிறாள். அதான் மனுக்குலம். அவர்கள் அப்படிங்கிறது வந்து, அதாவது ஆதாம் அப்படின்னா மேன்கைண்ட், மனுக்குலம்னு சொல்லலாம். மொத்தமா 2 பேர்த்தையும் சேர்த்து சொல்லலாம். அப்படிதான் இதை பார்க்கணும். அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஆதியாகமம் 2:2, ஆதியாகமம் 3:1-2. இதுல வந்து சர்ப்பம் வந்து எப்படி தந்திரம் உள்ளதா இருந்துச்சு, முதல் பாவம் வந்து எப்படி உள்ள வருது அப்படிங்கிறது. அதாவது 3 1 பங்கு தூதரை வந்து லூசிஃபர் இழுத்துட்டு வந்துட்டான். அதனால சர்ப்பத்தையும் அவன் எடுத்துருக்கலாம். அப்படிதான் பாவம் வந்திருக்கு அப்படின்னு. அப்ப மனுஷனுக்கு வந்து ஃப்ரீவில் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பாவம் செய்வான் என தெரிந்தும் தேவன் படைத்தார். அடுத்து வந்து ஆதியாகமம் 3:15 வந்து ஸ்திரீயின் வித்து இயேசு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்குது. அப்புறம் ஏதேன் தோட்டத்துல அவருக்கு தோளுடை தந்தார். தோளுடைக்கு மீனிங் வந்து கிறிஸ்துவின் ரட்சிப்பு, அது குறிக்கும். அடுத்து ஆதியாகமம் 4 வந்து முதல் தொழில் என்ன தொழில் பண்ணியிருக்காங்க? முதல்ல விவசாயம், பின்பு 2வது தான் ஆடு மேய்க்கிறது. முதல் தொழில் வந்து உலகத்துல வருது. அடுத்து ஆதியாகமம் 5:1 வம்ச வரலாறு. ஆதியாகமத்துல மொத்தம் 10 வம்ச வரலாறு இருக்கு. அதுல முதல்ல வந்து ஆதாம் வரலாறு. 2வது வந்து நோவாவின் குமாரர் சேம், காம் இவங்களோட வரலாறு. அதுல வந்து காம் யாரு, சேம் யாரு, யாப்பேத் யாருங்கிறது. காம் வந்து சபிக்கப்பட்டவன், அவங்க வந்து ஆப்பிரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சேம் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவங்க சேம் வம்சத்துல தான் இயேசு வர்றாரு, அப்ரஹாம் மூலமா அப்படி இயேசு வர்றாரு. அடுத்து யாப்பேத் வந்து விருத்தி ஆக்குபவர். அவங்க வந்து யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ் இவங்கெல்லாம் புது கண்டுபிடிப்புகள் செய்யறவங்க. இவங்க மூலமா தான் விருத்தியானது உலகம். அப்ப சேம், காம் 3 பேரும் ஆதியாகமம் 9வது வசனத்துல இருக்கு, 9வது அதிகாரத்துல. அது வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, காலையில் நாங்கள் அவங்களுக்கு முராஜி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கிளியராக சொன்னாங்க, சேம் வந்து சேம் மூலமாக கடவுள் வந்தாங்களா? என்ன சொன்னீங்க? அந்த தாத்தாக்கள் மூலமா தான் எங்க ஆளுங்க வந்தாங்க அப்படின்னு. அதான் 3 பேர், அந்த 3 பேர் சேம் தாத்தாவா? சேம் தாத்தா. நேர்லட்சன், சேம் லட்சன், பிர்தோடட்சன், விச்சடட்சன் அப்படின்னு 3 பேர் சொல்லலாம். 4 பேர் நேர்லட்சன். அப்பாவை வந்துட்டு நேர்லட்சன் அப்படின்னு உண்மையா இருந்தவங்க. இந்த 3 பேர் அவங்க பிள்ளைங்க அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கும் நல்ல மேட்ச் ஆகுது பாருங்க. இதுதான் வந்து காஸ்பல் அண்ட் இது. ஸோ ஆப்பிரிக்கன் சபிக்கப்பட்டவங்கன்னா அது பழைய ஏற்பாட்டில் சபிக்கப்பட்டவங்க. இப்போ புதிய ஏற்பாடு வரும்போது எல்லாரும் ஈக்குவல், அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
பழைய ஏற்பாடு இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் படிக்கிறோம்னா அதான் இப்போ தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து அடுத்தது எழுதி கொள்ளுங்க. ஆதியாகமத்தில் மொத்தம் கருப்பொருள் வந்து 10 ஜென்ரேஷன்ஸ், 10 வம்ச வரலாறு இருக்குது. முதலாவது ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 1 முதல் 2ஆம் அதிகாரம் 3 வரை. அதுக்கு முன்னாடி ஆதாம்னா மனித இனம். ஆதாம்னா அர்த்தம் என்னன்னா மேன்கைண்ட், மனித இனம்னு அர்த்தம். ஆதாம் ஆணை குறிப்பது அல்ல, ஆதாம்னா மேன்கைண்ட். அதுக்கப்புறம் ஆணை பிரிச்சு எடுத்தனால அந்த பேர் வச்சுட்டாங்க. ஏவாள்னா ஜீவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒன்றாம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை சிருஷ்டிப்பின் பாடல். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை சிருஷ்டிப்பின் பாடல். சிருஷ்டிப்பின் பாடல். சிருஷ்டிப்பின் பாடல். இதில் இன்னொரு பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சிருஷ்டிப்பின் பாடல் அதுக்கு முன்னாடி தலைமுறைக்கு முன்னாடிங்க, சரியா? சிருஷ்டிப்பின் பாடல். ஸோ பாருங்க, இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மோசே யாத்திராகமத்தில் எழுதின மோசே பிறக்கிறாரு. ஆனால் ஆதியாகமம் எழுதினது யாருன்னு சொல்லி சொல்கிறோம்? மோசேன்னு சொல்லி சொல்கிறோம். எப்படி மோசேக்கு அந்த நியூஸ் கிடைச்சது, வெளிப்பாடு எப்படி கிடைச்சதுங்க? ஆவியானவர் கொடுத்துட்டாருன்ட்டு நம்ம சர்ச்சில் இருந்தால் அப்படி ஒரே லைனில் சொல்லிட்டு போயிடலாம் பாஸ்டர். பட் பைபிள் காலேஜில் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும். சர்ச்சுக்கும் பைபிள் காலேஜுக்கும் அது வித்தியாசம். சர்ச்சில் வந்து எல்லாம் கிருபை விசுவாசத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைனில் முடிச்சிடலாம். இங்கே ஒரே ஒரு ஆதாரம் எடுத்து காட்டணும். ஓகே, ஆதாரம் என்ன சொல்ல முடியும்? சும்மா யோசிங்க. அமுதா புரிஞ்சா? மோசே எப்போ பிறக்கிறாரு? அமுதா, மோசே எப்போ பிறக்கிறாரு? யாத்திராகமத்தில் தானே பிறக்கிறாரு. ஆதியாகமம் எப்படி எழுதிப்பார்? பைபிள்ல எல்லாமே வந்து காலங்கள் கடந்து தான் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, வெரி இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த மத்திய வம்ச வரலாறு எழுதப்படுறாங்க. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு பின்னாடி போய் தான் வந்து நம்ம ரூத்தோட வம்ச வரலாறு தேடி கண்டுபிடிச்சு தான் எழுதணும். ஸோ அந்த மாதிரி அது கரெக்ட். இது ஒரு கரெக்டான பாயிண்ட்டு. பின்னாடி தான் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, அந்த சோர்ஸ் எங்கேருந்து கிடைச்சது? இப்போ சும்மா அப்படியே எழுத முடியாதுல்ல, கற்பனை பண்ணி எழுத முடியாதுல்ல. அந்த சோர்ஸ் இல்லை அந்த காலத்தில் எழுத்தெல்லாம் இன்னும் வைடாக வரல. அவர் தேவன் வந்து முகமுகமா சந்திச்சாரு. ஒருவேளை தேவன் வெளிப்படுத்தி. ஓகே, அது வந்து விசுவாச ஆங்கிளில் நான் ஒத்துக்கிறேன். விசுவாசத்தில் தேவன் வந்து முகமுகமாக சந்திச்சாரு. இன்னொரு இது எங்கன்னா அதுக்கு தான் சிருஷ்டிப்பின் பாடல், இங்கிலீஷில் கிரியேஷன் ஹிம். பாருங்க, அந்த காலத்தில் எழுத்தெல்லாம் இன்னும் வைடாக ஸ்ப்ரெட் ஆகலை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய வம்ச வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களாமா. பேரண்ட்ஸ் வாய் வழியாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஹேபிட் இருக்குது, வாய் வழியாக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ கதையாக சொல்லிக் கொடுத்தா 2-3 பாயிண்ட் மிஸ் ஆகிடும்ல எப்படியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பாடல் மூலமாக ஆதாம் காயினை பெற்றான், காயின் ஆதாம் சேத்தை பெற்றான், சேத்து ஏனோசை பெற்றான் அப்படின்னு சொல்லி பாடல் மூலமாக சொல்லி கொடுத்தா பாட்டு மறக்காதுல்ல, அந்த லைன் அப்படியே வந்துடும் பார்த்தீங்களா. ஸோ மோசேக்கு எப்படி இது கிடைச்சதுன்னா, ஒன்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அது ஓகே. ரெண்டாவது சோர்ஸ் வந்து அந்த பாடல் மூலமாக ஜென்ரேஷனாக வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி வந்து பாஸ் பண்ணி அந்த பாடல் மூலமாக இந்த கிரியேஷன் ஸ்டோரி மோசே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு டவுட் தான், அந்த பாடல்கள் வந்து இருக்குதா, அது வந்து வரலாற்று இதுல இருக்குதா? ஆமாம், பாடல் வந்து சொல்லிக் கொடுக்குற ஹேபிட் இருக்கு. ஆனால் பாடல் எழுதுறது ஆமாம், பாடல் மூலமாக தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க யூதர்கள் அந்த காலத்தில். பைபிளில் நிறைய பாடல்கள் இருக்குங்க. இந்த என்ன மிரியாம் பாட்டு பாடுறாங்கல்ல, அது வந்து ஒரு பாடல் மூலமாக இந்த வெற்றியை சொல்கிறது. டெபோரா ஒரு பாட்டு பாடுறாங்க இங்கே. அதே மாதிரி சங்கீதத்தில் நிறைய பாடல்கள். ஸோ தமிழ் எவ்வாறு வந்து ஒரு நல்ல ஒரு பாடல் கவிதை மொழியோ, அதுக்கு ஈக்குவலாக ஹீப்ருவும் வந்து ஒரு கவிதை மொழி, எப்ரேயும் ஒரு கவிதை மொழி. ஸோ அதன் மூலமாக இது பண்ணாங்க. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் 10 ஜென்ரேஷன் சொன்னதில்ல, முதல் தலைமுறை வந்து
வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்ட தலைமுறை. ஜெனரேஷன்ஸ் ஆஃப் த ஹெவன்ஸ் அண்ட் எர்த். வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்ட வரலாறு. இது முதல். இது வசனம் வந்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 26 வரை. யாருக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு இங்க? முதல் வாங்க நல்லா இருக்குமா? வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. இங்கே போனால் நான் போயிருக்கேன். என் handwriting சும்மா தான் இருக்கு. நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்ட வரலாறு. இரண்டாம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 4. லைட்டு கண்டிப்பாக போடணும். லைட் போட்டால் அடுத்த கிளாஸுக்கு கேமரா அடிக்கணும். இதை முயற்சி பண்ணணும். இங்கிட்டு இருந்தால் அப்படி 2ஆம் அதிகாரம் 4 முதல் 4ஆம் அதிகாரம் 26 வரை. ஆதியாகமம். அது எல்லாமே ஆதியாகமம் தான். ஃபஸ்ட்டு ஆதியாகமம். நம்பர் 1 ஆதியாகமம் 2:4 to 2ஆம் அதிகாரம் 4 முதல் 4ஆம் அதிகாரம் 26 வரை. நம்பர் 1 போடுங்க. நம்பர் 1 மேலே மேலே தெரியுதா? ஓகே. தெரியுதா? அடுத்தது ஆதாமின் வம்ச வரலாறு. ஐந்தாம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரை. ஆதாமின் வம்ச வரலாறு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரை. 5ஆம் அதிகாரம் 1 ஒன்றாம் 1 to 6. 1 முதல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரை. ஓகே. அடுத்தது நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு 6ஆம் அதிகாரம் 9 முதல் 9ஆம் அதிகாரம் 28 வரை. 6ஆம் அதிகாரம் 9 முதல் 9ஆம் அதிகாரம் 28 வரை. அடுத்தது வந்து நோவாவின் குமாரரின் வம்ச வரலாறு. நோவாவின் குமாரரின் வம்ச வரலாறு 10:1 முதல் 11:9 வரை. 10:1 முதல் 11:9 வரை. நோவாவின் குமாரர் வம்ச வரலாறு. சும்மா அதை எடுத்து வாசிங்களேன், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான வம்ச வரலாறு. இதில் தான் நம்ம மொராஜி வந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க. ரிசர்ச் பண்ணி நமக்கெல்லாம் சொல்லுவாங்க. மொராஜி. ஓகே. அடுத்தது சேமின் வம்ச வரலாறு. சேமின் வம்ச வரலாறு. சாப்பாடு முடிச்சு வாங்கிக்கணும். சேமின் வம்ச வரலாறு சேமின் வம்ச வரலாறு வந்து 11:10 முதல் 26 வரை. 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. ஓகே. அடுத்தது தேராகின் வம்ச வரலாறு. தேராகின் வம்ச வரலாறு 11ஆம் அதிகாரம் 27 முதல் 25ஆம் அதிகாரம் 11 வரை. 11:27 to 25:11. அடுத்தது
இஸ்மவேலின் வம்ச வரலாறு. இஸ்மவேலின் வம்ச வரலாறு 25:12 முதல் 18 வரை. 25:12 முதல் 18 வரை. அடுத்தது ஈசாக்கின் வம்ச வரலாறு. ஈசாக்கின் வம்ச வரலாறு 25:19 முதல் 35:29 வரை. 29 தானேண்ணா? 35:29. அடுத்தது வந்து ஏசாவின் வம்ச வரலாறு. ஏசாவின் வம்ச வரலாறு 36:1 முதல் 43 வரை. 36:1 முதல் 43 வரை. அடுத்தது 10வது வருஷம் யாக்கோபின் வம்ச வரலாறு. யாக்கோபின் வம்ச வரலாறு 37:2 முதல் 50:26. 37:2 முதல் 50:26 வரை. தேங்க்யூ. இந்த 10 வம்ச வரலாறு. நீட்டாக எழுதியிருக்காங்க. யாராவது ஃபோட்டோ எடுக்கிறதாலும் எடுத்துப்பாங்க. ஆதியாகமத்தின் சுருக்கம் அழைக்கப்படுது. கருப்பொருள் போடுறதுனால ஆதியாகமத்தின் சுருக்கம். ஆதியாகமத்தின் சுருக்கம் இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஓ இதுக்காக தான் ஆதியாகமம் எழுதப்பட்டதான்னு சொல்லி ஆச்சரியமாகும். இதான் வந்து அந்த பலாப்பழ சுவையை பிரித்து சாப்பிட்றதுக்கு, சக்கையை பிரித்து சாப்பிட்றதுல ஈஸியாக இருக்கும். பைபிள் ஈஸியாக புரிஞ்சும். இல்லைன்னா சக்கையை மொத்தமாக வாயில் வச்சா ரொம்ப கஷ்டப்படும். தேங்க்யூ சார். வீட்டு வரீங்களா? 2 பேர் சாப்பிட்டுக்கலாம். உள்ள சாப்பிட்டுக்கலாம். சரி சரி. பற்றி இருக்குமா உங்களுக்கு? சரி 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 சரி. தேங்க்யூ. டூரில் பார்க்கலாம். எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சங்கள் இவங்க எல்லாரும். எழுதி முடிச்சோன்னே சொல்கிறேன் பாருங்க. ஃபோட்டோ எடுக்கிறது எழுதிருக்கிறது தான். ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதுக்காக இல்லை, ஃபோட்டோ எடுத்து எழுதிடணும். சரி.
மினிட்ஸ் டைம் எடுத்து எழுதிருங்க எல்லாருமே எழுதிருங்க. ஒரு 15 மினிட்ஸ் படிச்சுட்டு அப்புறம் ஒரு லஞ்சு சாப்பிடலாம். லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் கிளாஸ் இருக்கும். 1.5 மணி நேரம். அசைன்மெண்ட்டு நோவாவோட வேலையை கண்டுபிடிக்கணுமா மராஜி? அசைன்மெண்ட்டு கண்டுபிடிக்கணுமா? நிஜமாவா? கிளாஸில் எல்லாமே எழுதிட்டீங்களா? நிஷா எழுதிட்டீங்களா? அவங்க பேர் என்ன? மேதி. மேதியா? மேதி. இல்லையா? நிஷா, டூருக்கு யூனிஃபார்ம்னா ட்ரெஸ்னால் என்ன ட்ரெஸ் போடலாம்? என்ன கலர்? டார்க் கலர்ஸ் காட்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வெயில் நாள். கொஞ்சம் வெயில் இருக்கும். வெயிலும் பீச் காற்று ரெண்டும் சேர்ந்து அடிக்கும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி கேப் வாங்கிட்டு வந்துருங்க. அது நல்லாயிருக்கும். தொப்பி இல்லை, முக்கிய கேப் இல்லை, மொத்த கேப். சரியா? நம்ம வெயிலுக்கான கேப். தொப்பி குழந்தைங்கன்னா நல்லா சீகன் பார்க்க மாதிரி ஆயிடும். எழுதிட்டீங்களா? பின்னாடி எழுதிட்டீங்களா? ஓகே, பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட வம்ச வரலாறு நமக்கு தெரியும். ஆதாமுடைய, நோவாவுடைய எல்லாம் தெரியும். சேம்காம் யாப்பேத் வந்து அப்படியே ஜென்ரேஷன்ஸாக வளர்ந்தாங்களாம். இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. சேமுடைய சந்ததியிலிருந்து தான் கிறிஸ்து வந்திருக்கிறார் தெரியும். தேராகியார் ஆபிரகாமுடைய அப்பா. தேராகுடைய ஃபேமிலி ஆசீர்வதிக்கப்பட்ட ஃபேமிலி. இஸ்மவேலுடைய வம்சமும் பயங்கரமான ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. இஸ்மவேல்லேருந்து 12 பிரபுக்கள் வந்தாங்களாம். வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் உங்களுக்கு பயங்கரமான சொத்து இருக்குது. நிறைய பேர் சவுதி அரேபியாலாம் இன்னைக்கு பயங்கரமாக தட்டில் சாப்பிட்றாங்க. தங்க க்ளோசெட் போட்டிருக்காங்க பாத்ரூமுக்கு. அந்தளவுக்கு பயங்கரமான ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதங்கிறது அப்ரஹாமுடைய ஆசீர்வாதம். ஈசாக்கு தெரியும். ஏசாவுக்கும் பயங்கரமான ஆசீர்வாதம். அது தெரியுமா? ஏசாவு 400 பேரை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தார். ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரோமன்ஸ் இருக்காங்கல்ல, ரோமன்ஸ் வந்து ஏசாவுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ரோமன்ஸ் தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஏசாவோட ஜென்ரேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாக்கோபோடைய ஆசீர்வாதம் நமக்கு தெரியும் தானே. யாக்கோபோ இன்னைக்கு இஸ்ரேல் போட்டு அட்டி நட்டிக்கிறாங்க. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா காடோட கொடுத்த ஆசீர்வாதம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. 2 வருஷமாக போட்டு அடிக்கிறாங்க. ஒரு வகையில் பாவமாக இருக்குது, இருந்தாலும் அது காட் கொடுத்த ஆசீர்வாதம். ஸோ இதெல்லாம் வந்து பிளஸட் ஜென்ரேஷன்ஸ். ஓகே, இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இல்லைன்னா அடுத்தது வந்து பைபிளில் உள்ள ஒரு வில்லனை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸை முடிச்சிடுவோம். ஆதியாகமத்தில் ஒரு வில்லன் யார் சொல்லுங்க பார்ப்போம். நிம்ரோது. கரெக்டு. நிம்ரோதை பற்றி உங்கள் ஜென்ரேஷன் கம்யூனிட்டியில் ஏதாவது சொல்லப்பட்டுள்ளதா? கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா சரி. ஆமாம். ஸோ அதை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 8-9. 10ஆம் அதிகாரம் 6 ஃபஸ்ட்டு வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 6. காமுடைய குமாரர் 10:6. 10:6. காமுடைய குமாரர் ஊஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். இதில் வந்து காம் சந்ததியில் வந்து
மிஸ்ராயிம் அப்படியெல்லாம் வர்றாங்கல்ல, மிஸ்ராயிம்னா ஈஜிப்ட். சரியா? மிஸ்ராயிம்னா ஈஜிப்ட், எகிப்து. எகிப்துடைய இன்னொரு பேர் வந்து மிஸ்ராயிம். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த சந்ததியில் வர்ற கூஷ் 8:9 வாசிங்க. 8, 9, 10. கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. ஓகே, ஸோ நிம்ரோது வந்து ஒரு வில்லன், ஒரு ராஜா, இல்லைன்னா ஒரு தலைவன். ஆனால் கர்த்தருக்கு விரோதமான தலைவன். சரிங்களா? பயங்கரமான ஒரு நார்மலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா வீரப்பன் மாதிரி மைண்டில் வைத்துக்கொள்ளுங்க. ஸோ ஒரு சொசைட்டிக்கு ஒரு கெடுதல் பண்ணுற ஒரு தலைவன் வந்து நிம்ரோது வந்து இதை பண்ணி கொண்டிருந்தான். சரிங்களா? அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அடுத்தது பார்க்கும்போது நிம்ரோதை வந்து பழமொழியெல்லாம் சொல்லிட்டாங்களாம். புதுசாக வரீங்களா? ஜாயின் பண்ணுறீங்களா? அட்மிஷன் வாங்கணும். தெரியுமா? தெரியுமா? ஒன்றும் தெரியாதா? அவர் ஃபஸ்ட்டு பைபிள் காலேஜை படித்து, பெரிய பைபிள் காலேஜில் படித்து இன்றைக்கி அப்போ சுற்றிட்டு இருக்கிறாரு. டேரக்டாக சுற்றி சுவிசேஷ அறிவிப்பில் சுவிசேஷம் தான் முக்கியம் இல்லை, அதனால ஃபேமிலியெல்லாம் திறந்து அப்படியே சுற்றி சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருக்கிறாரு. சரி, ஓகே. ஸோ நிம்ரோது வந்து ஒரு வில்லன். சரியா? ஆதி ஆரம்பத்தில் ஒரு வில்லன். ஸோ கர்த்தருக்கு எதிர்த்து நிற்போம். அடுத்து எழுதி கொள்ளுங்க. நிம்ரோது தான் பாபேல் கோபுரத்துடைய தலைவன். பாபேல் கோபுரத்தை கெட்ட ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அதோடைய தலைவன் வந்து நிம்ரோது. ஸோ அது எதை குறிக்குதுன்னா பெருமையை குறிக்கிறது. நான் மேலே போய் காடை டச் பண்ணிடுவேன். பாபேல் கோபுரம். இந்த ஹேண்ட் ரைட்டிங் அழிக்க விரும்பல, அதனால தான் நான் வந்து வாயிலே சொல்கிறேன். பரவாயில்ல, அழிச்சிடலாமா? அப்படி சரி. பாபேல் கோபுரத்துடைய தலைவன் வந்து நிம்ரோத். ஸோ பாபேல் கோபுரம் எதை குறிக்குதுன்னா பெருமையை குறிக்கிறது. மேலே 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 போய் காடை டச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பெருமையாக இவங்க போனாங்க. காட் வந்து பாஷையை தாறுமாறாக்கிட்டார், அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டார். இன்னொன்று, இவங்களுடைய ஆசை என்னன்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும். அதனால காட் என்ன பண்ணிட்டாருன்னா சிதறி போக பண்ணிட்டார். எல்லா இடத்துலையும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிதறி போக பண்ணிட்டாரு. சரியா? அடுத்தது இன்னொரு காரியத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருப்பீங்க. ஆதியில் மிகப்பெரிய 2 பட்டணம் வந்து பாபிலோன். பாபிலோன் வந்து தெரியும்ல, மிகப்பெரிய பட்டணம்ல. பாபிலோன் சொன்னால் என்ன ஞாபகம் வரணும்? சார் சொல்லுங்கள், பாபிலோன்னா என்ன ஞாபகம் வரணும்? பழைய காலத்தில் பெரிய பட்டணம். ராஜா யார்? நேபுகாத்நேச்சர். பாருங்க, அவருக்கு எல்லாமே ஞாபகம் வச்சிருப்பார். பெரிய ஏஎஃப்டி பைபிள் காலேஜில் படிச்சிருக்காரு. சம் பீஸ் எல்லாத்தரை சொல்லி ஒரு பெரிய காலேஜ் அது. சரி, ஓகே. ஸோ பாபிலோன் வந்து யார் இந்த பட்டணத்தை கட்டினாங்கன்னா நிம்ரோத் கட்டியிருக்காரு. நிம்ரோத் வந்து இதை கட்டியிருக்கிறாரு. அதை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேசத்தில் உள்ள பாபேல், எரோத், அக்காத், கல்மே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அப்போ சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், பாபேல் வந்து பாபிலோன். பாபேல் கோபுரம் வந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய பட்டணம், பட் மோசமான பட்டணம், ரொம்ப துன்மார்க்க நகரம். சரியா? அதை வந்து நிம்ரோது கட்டிட்டாரு. கடைசியில் அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிம்ரோதை வந்து காடாக்கிட்டாங்க. நிம்ரோது தலைவங்க நிம்ரோதை வந்து காடாக்கிட்டாங்க. மெர்தாக்குன்னு இவர் பேரை மாற்றி இவரை வந்து பாபிலோனுடைய தெய்வம் ஆக்கிட்டாங்க. இப்படி தான் பல இடத்துல வரும் தெய்வங்கள் வருவாங்க. தலைவனாக ஜனங்களை காப்பாற்றிருப்பார், காப்பாற்றி நல்லது செஞ்சுருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் எங்கள் தலைவன் அப்படின்னு சொல்லி தெய்வமாக்கியிருப்பாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து மதுரை வீரன் சாமி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. மதுரையில் ஒரு வீரன் ஜனங்களை காப்பாற்றினாராம். யார்? மதுரை அவங்களுக்கு ஒரு மதுரை வீரன் அவர். சரியா? வீரனாக இருந்து மதுரை பட்டணத்தை காப்பாற்றினாராம். அவர் செத்து போனதுக்கப்புறம் நீங்கள் தான் எங்களுடைய குலதெய்வம்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து சாமி ஆக்கிட்டாங்க.
அது நம்ம ஊர்லேயும் நடக்குது பார்த்தீங்களா? எங்களுக்கும் அதுதான். கண்டிப்பா. செத்து போன எங்க தாத்தா பாட்டிங்களை தான் நாங்க தெய்வமா வணங்குவோம். ம். இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தாலோ ஏதாவது ஆனாலோ ஒரு சாமி ஆடுவாங்க. சாமி ஆடி செத்து போன எங்க தாத்தா பாட்டிங்களை கிட்ட அவங்க எழுப்பி அது என்ன கணக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்க மூலமா அதை அடக்க பார்ப்போம். அதுதான் எங்களுக்கு. ஆமாம், இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். பல தெய்வங்கள் வந்து மனிதர்கள் தான், அவங்கள பிசாசு வந்து பயன்படுத்தி தெய்வங்களாக மாற்றிடுவாங்க. ஸோ இது நம்ம மைண்டில் வைக்கணும். ஸோ நிம்ரோதை வந்து தெய்வமாக மாற்றிட்டாங்க. அடுத்தது வந்து 11ஆம் வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம். அந்த தேசத்தில் இருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாவையும் நினிவேவுக்கும் காலாவுக்கும் நடுவாக ரெஷோனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். ஓகே, இதெல்லாம் பெரிய பட்டணம். அசிரியாவுடைய லீடர் யாருன்னா அசூர். அசூர் வந்து அசிரியாவுடைய தலைவர். கடைசியில் அவனையும் தெய்வமாக்கிட்டாங்க அசிரியாவுக்கு. சின்ன ஜி போடணும், சரியா? சின்ன ஜிக்கும் பெரிய ஜிக்கும் வித்தியாசம் தெரியுமா? மோச சொல்லுங்க. சின்ன ஜி போட்டா என்ன, பெரிய ஜி போட்டா என்ன? ஆமாம், சின்ன ஜி போட்டால் சின்ன கார்டன் அர்த்தம், பெரிய ஜி போட்டால் பெரிய கார்டன் அர்த்தம். அதான் உண்மையான. அப்போ டீச்சர் ஆகிடலாமா அவங்கள? சரி சரி, ஓகே. ஸோ பாருங்கள், அசிரியாவுடைய தலைவன் வந்து அசூர். இதெல்லாம் மிகப்பெரிய நகரங்கள். ஏன்னா இஸ்ரேல்லாம் போட்டு அடி நடிச்சிருக்காங்க இவங்க. சரியா போட்டு ஒரு வழி பண்ணி விட்டாங்க. அசிரியாவுடைய தலைவன் அசூர், அவன் கடைசியில் தெய்வம் ஆக்கிட்டாங்க. நிம்ரோதை வந்து மொர்தாக்கன் பேர் மாற்றி மறுபடியும் நிம்ரோதை வந்து தெய்வம் ஆக்கிட்டாங்க. மொர்தாக். ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். பாருங்கள், இதில் இன்னொரு ஆச்சரியமான காரியம் இருக்குது. இதை சொல்லிட்டு நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். பாபிலோன் வந்து இஸ்ரேல் அடி நடிச்சாங்க தெரியும்ல. அசிரியா யாரை பிடிச்சிட்டு போனாங்கன்னு தெரியுமா? பாபிலோன் யாரை பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்லி தெரியுமா? ஓல்ட் டெஸ்டமென்ட் யூதரை பிடிச்சிட்டு போனாங்க. வெரி குட். பாருங்கள், முந்தினோராயும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ இவங்க 2 பேர் பிடிச்சிட்டு போனாங்க. பாருங்கள், இந்த அசிரியார்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அசிரியர்கள் வந்து ரொம்ப மோசமானவங்க. இவங்க 2 பேரும் மோசமானவங்க. இதில் ரொம்ப மோசமானவங்க வந்து அசிரியா. பாபிலோன்காரங்க பிடிச்சிட்டு போய் ஒரே இடத்துல வச்சுட்டாங்க. அதனால அவங்க திரும்பி வந்துட்டாங்க. இவங்க வந்து பிரிச்சுட்டாங்க. அம்மாவை தனி இடத்துல, அப்பாவை தனி இடத்துல, பசங்களை தனித்தனியாக வச்சு பிரித்ததுனால அப்புறம் ஒன்று சேர முடியாமல் போயிடுச்சு. ஸோ மிக கொடூரமானவங்க இவங்க. ஸோ இவங்கலேருந்து தான் அசிரியா வந்து இஸ்ரேலை பிடிச்சிட்டு போனாங்க. பிடிச்சிட்டு போன இஸ்ரேலில் ஒரு கோத்திரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் கைப்பர் போலான்னு சொல்லி ஒரு பைபாஸ் இருக்குது, கணவாய் ஒரு வழி. அந்த வழியில், அந்த பைபாஸில் இவங்க வந்து அசிரியா அடித்தனால அந்த வழியில் மோசே உண்டாக்கிய கன்றுக்குட்டியை தூக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்தியாவுக்குள்ளே வந்து அந்த கன்றுக்குட்டியை இந்தியாவோட முக்கியமான காடாக வச்சுட்டாங்க. அதை நம்ம பின்னாடி படிப்போம், டீட்டெயிலாக படிப்போம். அப்போ இவங்களுடைய எதிரி யாருன்னா அசுரா அப்படின்னு சொல்கிறாங்க. அசுரா எங்களை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. இந்த அசுரா வேறு யாரும் இல்லை, அசிரியா தான். அசுரா பேர் மாற்றிட்டாங்க. அசிரியர்கள் வந்து இவங்களை அடி நடிச்சாங்க. அப்போ இன்றைக்கி பிராமின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அசுரா எங்களை அடிச்சிட்டாங்க, அசுரா வந்து எனிமி அப்படி. அசுரா யார்? இந்த அசிரியா தான் அசுரா. ஸோ பைபிளை கிளியராக படித்தோன்னா பல கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? பைபிள் ஸ்டடியில் வந்து நமக்கு புரியாமல் இருக்கும், என்னடா இவங்க எப்படி சொல்கிறாங்க. படிச்சுட்டோம்னா நமக்கு தெளிவாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல இடங்களில் செய்து கொண்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தெய்வங்கள், குல தெய்வங்கள்லாம் இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ ஒரு அசைன்மெண்ட் நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அசைன்மெண்ட் எழுதி கொள்ளுங்க. இப்போ பாபிலோன் வந்து மிக மோசமான பட்டணம்னு சொல்லப்படுது இல்லைங்களா? ஆமாம். அது என்ன விக்கிரக ஆராதனைனால அப்படி சொல்லப்படுதா, இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்குதா? ஆமாம், இது வந்து விக்கிரக ஆராதனை எல்லாமே இருக்குது இங்கே. பாபிலோன், அசிரியாலாம் ரொம்ப மோசமான ராஜ்யங்கள். ஸோ இஸ்ரேலெலாம் போட்டு அடி நடித்தாங்க. பாபிலோன் வந்து இப்போ காணப்படாமல் போயிடுச்சு. ஒரு வசனம் இருக்குது தீர்க்க தரிசனத்தில், பாபிலோனே நீ ஒரு காலம் எழுந்திராதபடிக்கு நீ அடிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி. பாபிலோன் பயங்கரமான பட்டணம், தொங்கும் தோட்டம் இருந்துச்சாம். நேபுகாத்நேச்சர் காலத்தில் தொங்கும் தோட்டம்னா எப்படின்னா, தூரத்துலேருந்து பார்த்தா மாடியில் வந்து செடி வளர்ப்பாங்களாம், மரங்கள் செடி வளர்ப்பாங்களாம்.
மாடிக்கும் இந்த மாடிக்கும் கேப் விட்டு வளர்ப்பாங்க. தூரத்துலேருந்து பார்த்தா தோட்டம் வந்து தனியாக தொங்குற மாதிரி தெரியுமா, அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ பயங்கரமான பட்டணம். அப்போது பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, பாபிலோனே நீ பாழாய் போயிடுவ, நாசமாக போயிடுவ அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இதில் போட்டிருக்கு. அப்போ அதே மாதிரி ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சார், யூடியூபர் வந்து கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு கண்டுபிடிச்சார், பாபிலோன் நேபுகாத்நேச்சர் தொங்கும் தோட்டம் இடத்தால் கண்டுபிடிச்சார். அங்கே வந்து நிஜமாக பைபிளில் போட்டது போல் அந்த பாழாய் கிடக்குது, நிறைய ஓடுது அந்த பக்கத்தில். அப்போ அவர் யூடியூபர் சொல்கிறாரு, இந்த பாபிலோனுடைய வேல்யூ வந்து இந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதே எகிப்தில் அமெரிக்காவில் இருந்திருந்தால் இதை தூக்கி மேலே வச்சு கண்காட்சியாக வச்சுருப்பாங்க, இது அப்படியே சும்மா ஓடி நிறைய ஓடுது அப்படின்னு சொல்லி யூடியூபர் சொல்லிட்டு போனார். அவருக்கு பைபிள் தெரியல. பைபிளில் சொல்லப்பட்ட ப்ராஃபஸி அப்படியே நிறைவேறிடுச்சு. பாபிலோன் வந்து நிறைய ஓடிட்டுருக்கு இன்றைக்கி நேபுகாத்நேச்சரோட தொங்க தோட்டத்துலலாம். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ இது ரெண்டும் மோசமான பட்டணம். சரிங்களா? சரி, அசைன்மெண்ட் வந்து ஒரு இது என்ன தரம் பாருங்க. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், நிறையவே ரிசர்ச் பண்ணணும். இயேசு கிறிஸ்து ஓர் அவதார புருஷரா? இயேசு கிறிஸ்து ஓர் அவதார புருஷரா? இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எழுதுனா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இதில் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸில் எழுதணும்னா, முதலாவது வந்து அவதாரம்னா என்னன்னு சொல்லுவோம், என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அவதாரத்துக்கு எக்ஸாம்பிள் அவதாரம் சொல்லுங்கள், அவதார புருஷர்கள் சொல்லுங்கள். இந்துலேருந்து வந்தீங்களா நீங்கள்? சரி, முன்னாடி இந்துலேருந்து ரசிக்கப்பட்டு வந்தவங்க யார்? நீங்கள் பேர் இந்துவாக இருந்தீங்களா, நிஜமான இந்துவாக இருந்தீங்களா? பேர் கிறிஸ்துவ இருந்தது, பேருக்கு இந்துவாக இருந்தீங்களா எப்படி சொல்லுங்கள். அப்படிதான் இருந்திருப்பீங்க போல. அவதார புருஷர்னா ராமர், கிருஷ்ணன், விஷ்ணு இவங்கெல்லாம் வந்து ஒரு தீமை நடக்கும்போது திடீர்னு தோன்றி தீமையை ஒழிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ அவதாரம்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ராமர், விஷ்ணு மாதிரி அவதாரத்தை பற்றி எக்ஸாம்பிள் சொல்லணும். சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து காடா, God or avatar, அதை வந்து ப்ரூவ் பண்ணி எழுதணும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவும் வந்து ஒன் ஆஃப் த அவதார் தான். ஒரு தீமை நடக்கும்போது தீமையை வந்து சரி பண்ணிட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சிலர் இன்னும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதை ப்ரூவ் பண்ணணும். அவதாரம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அவதாரங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதை எழுதணும். மூணாவது வந்து ஜீசஸ் வந்து அவதார புருஷர் கிடையாது, அவர் காட் அப்படின்னு சொல்லி உங்கள் அசைன்மெண்ட்டில் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இது கொஞ்சம் நீங்கள் கேட்கணும். பேர் இந்துக்கள் இல்லாமல் நிஜமான இந்துக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள மீட் பண்ணி கேட்கணும் அவதாரம்னா என்ன அவங்கக்கிட்ட இருந்து எழுதணும். அது வந்து நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரிங்களா? அசைன்மெண்ட் புரிஞ்சா? அசைன்மெண்ட் வந்து மார்ச் கடைசி கொடுத்துட்றீங்களா? மார்ச் எண்டு, 1.5 மாதம் டைம் இருக்குது. மார்ச் லாஸ்ட். மார்ச் 31. அசைன்மெண்ட் 20 மார்க் இருக்குங்க. ஸோ நல்லா எழுதுங்க. சரியா? சார் என்ன சொல்கிறீங்க? இதில் என்ன சொல்கிறீங்க? பேசிட்டே இருக்கலாம்ல. சரி சரி, ஓகே. அசைன்மெண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுல? ஓகே, இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். சில பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, பேரண்ட்ஸ்கிட்டலாம் நீங்கள் கேட்கலாம், அவதாரம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போது ஜீசஸும் அவதாரமும் ஒன்றா, இல்லைனா இவர் காட்
அதை இது பண்ணலாம். இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம். சரியா? சரி, ஓகே. ஒரு ப்ரேயர் பண்ணி லஞ்சுக்கு போகலாம். சரி, ப்ரேயர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரேயர் பண்ண